எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சுப்ராஜோட ஃபஸ்ட்டு பீஸா மூலமாக அதுக்கப்புறம் தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அந்த டிஜிட்டல் மயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பனான சோர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ணி விட்டது. அதுக்கு நம்பிக்கையை வந்து விதித்தது வந்து கார்த்திக், நலன், நவீன், அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்து என்னென்னா பேரல் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்ற இடத்துல வந்து கமர்ஷியலுக்கும் பேரலுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை வந்து நிச்சயமாக அது க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜிகர்தண்டா உண்மையிலே எனக்கு அதோடைய அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கை வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமாக வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனிதாசன் சூப்பராக இருக்குண்ணா உங்கள் சாங், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க இந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒன்று கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு போதைப் பொருளாகவும் சதைப்பிண்டமாகவுமே காட்டியிருக்கிற ஒரு தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. இந்த அணி வந்து வெற்றி அடையணும். நன்றி.